வெல்கம் பேக் டு டல்வி கிச்சன். இப்போ நம்ம டல்வி கிச்சனில் வந்து எந்த டிஷ் பார்க்க போகிறோம்னா பன்னீர் புர்ஜி. இந்த பன்னீர் புர்ஜிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாங்க. 2 பேக் பன்னீர், ஒரு பேக்கோட அளவு வந்து 200 கிராம் இருக்கும். அதை வந்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான். ஒரு தக்காளி, சிறிதளவு கொத்தமல்லி தழை, 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தேவைக்கேற்ப எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி. இதுதான் வந்து பன்னீர் புர்ஜிக்கு தேவைப்படக்கூடிய இன்கிரிடியன்ஸ். இப்போ என்ன சூடாயிடுச்சு, இதுல வந்து கட் பண்ணி வச்சது வெங்காயத்தை சேர்க்கிறோம். இந்த மாதிரி வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. இது கூட கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்றோம். அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி தக்காளி பழத்தையும் ஆட் பண்றோம். அதை வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கி வரணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டதெல்லாம் வதங்கி நல்லா ஒரு மாதிரி வந்து சுருண்டு வரணும். எடுத்து வச்சிருந்த மிளகாய் பொடியும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். தீயை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். அடுத்து பன்னீரை நம்ம ஆட் பண்ண போறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு பண்ணுங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். மிளகு பொடியும் ஜீரக பொடியும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கலந்து விட்டுருவோம். அப்படி வாசனைக்கு கொத்தமல்லி தழை வந்து தூவிடுறேன். அதையும் போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பன்னீர் புர்ஜி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஒரு 3 நிமிஷம் கிட்ட வந்து சிம்மில் திரும்ப வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு அப்படி இருக்கட்டுங்க.
பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பன்னீர் புர்ஜி ரெடி. நான் பண்ணது பன்னீர் புர்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலைவி கிச்சன். தேங்க்யூ.